ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படி என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கார்த்திக் விஷம் குடிக்க முயற்சி பண்ண விஷயம் நம்ம இலக்கியா மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாமா மாசிலாமணிக்கு தெரிய வருதுங்க. தெரிய அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வீட்டில் உன்னால தாண்டி அங்கே மாப்பிள்ளை நிம்மதி இல்லாத குடிச்சுக்கிட்டும் விஷத்தை குடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதை எப்படியோ தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், அந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணியை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ போயிட்டு வீட்டில் கார்த்தியை மீட் பண்ணி நம்ம பேசினா கண்டிப்பாக நம்மளை கார்த்தி ஏற்றுக்குவான் அப்படின்ற மாதிரி இன்னுமே கார்த்தி நம்மளுடைய நினைப்பாக தான் இருக்கான், கண்டிப்பாக ஏற்றுக்குவான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே அங்கே போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்குள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா கார்த்தி எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி சுயநினைவில் குடிச்சிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக இங்கே ஏண்டி எனக்கு இப்படி எவ்வளோ துரோகம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்மளுடைய கார்த்திகோட சத்தம் கேட்டு நம்மளுடைய இலக்கியாவும் நம்மளுடைய ஜானியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. நம்மளுடைய கார்த்தியோட ரூம் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தாங்க தெரியுது இந்த அஞ்சலி யாருக்கும் தெரியாது வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி நீ தானடி விடுதலை படுத்துறதுல தான் கையெழுத்து வாங்கிட்டு விட்டோம், உன்னை இந்த வீட்டு பக்கம் வரமானு சொல்லியிருக்கமே, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதமும் இலக்கியாவெல்லாம் கேட்குறேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கெடுதல் பண்ணா இந்த இலக்கிய முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுன்னு தான் நான் அதெல்லாம் வந்தேன், கார்த்தி என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் ஏண்டி நீ என் முன்னாடி வாழ்ந்தா என்ன வாழ காட்டினா உன் வேலையை நீ பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கை இப்படி ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா கேட்குறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா நீ பண்ண வேலைக்கெல்லாம் நாங்கள் தான் உங்கள் கையில் விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிவிட்டோமே, திரும்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மானத்தை வாங்கிட்டு போனான்னு பார்த்தியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் கேட்குறாங்க. கௌதம் நீ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு சென்ட்ரல் நீ வராத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என் தம்பியோட வாழ்க்கையை அழிச்சிட்டு போயிருக்க, உன்னை நான் சும்மா விடக்கூடாது, உன்னை போலீஸ் கையில் பிடிச்சி கொடுத்துருக்கணும், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்திருக்கும். ஏதோ உன் வாழ்க்கை போயிடும், இலக்கியாவோட மாமா பொண்ணுன்றதுனால உன்னை விட்டா அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சார் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் சொல்ல அந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா கார்த்திகையில் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷனாக வராருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் என்ன பண்ணுறாங்க, நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கழுத்தை பிடிச்சி வீட்டை தள்ள பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி என்னை காப்பாற்றுங்க, ஒன்று என்னை வீட்டை விட்டு துரத்துறாரு அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி கதறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா சைடு தான் கரெக்டு, நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, என் வாழ்க்கை அழிஞ்சதுக்கான காரணமே நீ தாண்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோட இப்போ இதுதாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.